தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியின் சாலையில் குளம்போல் தேங்கியுள்ளதால் மழைநீரை அகற்றி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் தகவலை எமது செய்த மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், கள தகவலை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார், தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியில் சாலையில் குளம்போல் மழை வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் மழைநீரில் நடந்தவாறு மாணவ மாணவிகள் சென்று வருகின்றனர். மழைநீரை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியில் சாலையில் குளம்போல் தேங்கியுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் தண்ணீரில் நடந்தவாறு செல்கின்றனர். மேலும் மழை வெறித்து 2 நாட்கள் ஆன பிறகும் மழைநீர் தேங்கியதால் அந்த மழைநீரில் கழிவு நீரும் கலந்துள்ளதால் இந்த தண்ணீரில் நடந்து செல்லும் மாணவ மாணவிகளுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரை துரித நடவடிக்கை கொண்டு மாநகராட்சி நிர்வாகம் அகற்ற வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராம்குமார். மோகன்ராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தூத்துக்குடி அனைத்து பகுதியும் பார்வையிட்டார். இந்த பகுதிக்கு அவர் வந்து பார்வையிட்டாரா? அதிகாரிகள் நடவடிக்கைக்காக ஏதேனும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளாரா? குறிப்பாக பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பல்வேறு பகுதிகளை அவங்க வந்து பார்வையிட்டாலும் கூட இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியானது வந்து பாத்தீங்கன்னா முட்டளவிற்கு மேலாக அந்த தண்ணீர் வந்து தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இப்பகுதியிலிருந்து மோட்டார்கள் மூலம் அந்த தண்ணீரை அகற்றும் பணியானது நடைபெற்று வந்தாலும் கூட அந்த மோட்டார்களும் அடிக்கடி ரிப்பேர் ஆகுவதனால் தொடர்ந்து இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியானது தொடர்ந்து சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. ராம்குமார். மோகன்ராஜ், தகவலுக்கு நன்றி.